ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு டாஸ்க். இல்லையா டாஸ்க் இது ஒன்றுமே புரியலையாப்பா. எல்லாரையும் வந்துட்டு ஹைட் ஆர்டராக வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து அவங்க கையை வந்துட்டு ஒரு பக்கம் ரைட் ஹேண்டை வந்து தூக்கணும். அதை வந்து இந்த இப்போ ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கிற முத்துக்குமரன் தான் வந்துட்டு ஒரு ஸ்டூலை போட்டு அது கரெக்டாக அந்த அவங்க கை வைக்கிற அளவை போட்டு பேர் எழுதுறாரு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற 10 பேரும் வந்து பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே நம்ம ஆட்கள்லாம் வந்து எந்த ஒரு டாஸ்க்கையும் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்களோட ஐடி மீறி எல்லாத்தையும் வச்சிட்டாங்க. இருக்குல்ல ஐட்டா வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம ராணுவம் மட்டும்தான். அவர் கரெக்டாக வச்சுட்டு போயிட்டார். மஞ்சரி, பவித்ரா, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து அவங்க ஐடி மீறி எகி வச்சிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இதுலேருந்து ஏதாவது ஒரு பிக் பாஸ் வந்து எதாவது கொடுத்துருப்பாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ரீசெக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு மஞ்சரிக்கு சண்டை வருது. சண்டை மீன்ஸ் நான் போய் திரும்ப ரீசெக் பண்ணலாமான்றாங்க மஞ்சரி. அப்போது இதுக்கு தானே நான் முதல்ல அங்கேருந்து சொன்னேன், நான் நீங்கள் கால் ஏற்காதீங்க, சோல்டரை தூக்காதீங்கன்னு நான் சொல்லும் போல கேட்காம இப்போ எதுக்கு வந்து போய் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்றாரு அவர். அப்புறம் அவங்க திரும்பி ஏதோ ஒன்று பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணுறதை வந்துட்டு விட்டுருங்க, இந்த மாதிரி சொல்லும்போது வார்த்தை விடாதன்றாங்க அவங்க. அது இன்னும் உண்மைதான். ஏன்னா இதில் வந்துட்டு களவாணித்தனம்லாம் இல்லை. இது எப்படின்னா ஒரு ஆசை, அதை வந்து படம்னு நினச்சிட்டாங்க, பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம ஹைட்டாக ரொம்ப காமிச்சிட்டோமே, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நேராக நின்று கையை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 அடி கேப் இருக்கும் பொழுது அவ்வளோ கம்மியாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு எக்கி வந்து கை வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, சரி நீங்களாம் போயிட்டு திரும்ப ரீசெக் பண்ணிக்கோங்க, ஹைட் ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க போய் திரும்பவும் வந்துட்டு பண்ணுறாங்க. திரும்பவும் முத்துக்குமரன் வந்து அதை அழிச்சிட்டு அவங்களுடைய பேர் அதில் வந்து பவித்ரா கரெக்ஷன் இருந்துச்சு, மஞ்சரி கரெக்ஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலேக்கும் இந்த ஒரு ஹைட்டு இந்த இதுக்கும் டாஸ்க்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.